முந்தைய காலகட்டங்கள்ல ஒரு படத்துடைய அறிவிப்பு வெளியான பிறகு, படம் நேரடியாக திரையரங்குகள்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். இதற்கிடையில டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக், முதல் பாடல், 2வது பாடல் அப்படின்னு இடையில எதையுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதன் பின்னர் படிப்படியாக நிறைய விஷயங்கள் சினிமாவுல மாறுச்சு. ஒரு சில நடிகர்கள் இதுல நிறைய விஷயங்கள மாத்துனாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல மிக முக்கியமான ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா அது நம்ம ஏகே தான். அது சார் தான் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிற்கு டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு நிறைய விஷயங்களை அறிமுகம் பண்ணார். பின்னர் வந்த படங்கள் அவரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அனைத்து படங்களுக்குமே டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு வெளியிட்டு படம் ரிலீஸ் ஆகும் முன்பே படத்தை நல்லாவே ப்ரோமோட் பண்ண இந்த விஷயங்களுமே உதவி பண்ணுச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதே போல நம்ம ஏகே அவர்கள் மீண்டும் ஒரு புதிதான விஷயம் ஒன்றை கையில் எடுத்திருக்காரு. அதாவது தற்போது அவர் ஏகே 64 அப்படின்ற படத்துல கமிட் ஆகியிருக்காரு. படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் ஆரம்பிக்கப்படல. ஏகே அவர்கள் மலேசியாவுல கார் ரேஸ்ல படம் பிஸியாக இருக்காரு. இது முடிய கிட்டத்தட்ட இன்னும் 1 அல்லது 1.5 மாதங்கள் ஆகுமா. அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில தான் ஏகே 64 படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பமாக இருக்கா. இந்த படத்துடைய அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குறார் அப்படின்ற தகவல் மட்டும்தான் வெளியாச்சு. ஆனால் தற்போது ஏகே 65 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக போவதாக ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஏகே 64 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாவதற்கு முன்பாகவே ஏகே 65 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாவது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா வர நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் இயக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.